ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஜே வ்ளாக்ஸ். இந்த வீடியோ நான் திருநெல்வேலியில் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ எடுத்த vlog தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. இவங்க தான் அம்மா கிட்ட என் வீடியோக்கு வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த டே ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா பண்ணி சாப்பிட்றது. சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக அப்பா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறித்து கொடுத்தாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம வீட்டிலேருந்தே அதுவும் பறித்து அப்படி போடுறது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மும்பையில் வந்து கருவேப்பிலை நாங்கள் பைசா கொடுத்து தான் வாங்கினோம். அதை விட இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லா இருந்தது ஃப்ளேவர்ஃபுல்லாக. அப்புறம் அம்மா நல்லா சூடாக சுட சுட இட்லி வச்சு கொடுத்தாங்க. சட்னி கூட சாப்பிட்றதுக்கு, அதுவும் அம்மா கையால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் நான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு கிளம்பி போனோம். பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே மாமா, அத்தை, அப்புறம் மாமா பசங்க, இது வந்து என்னோடய ஒரு அத்தை, இவங்க மாமா பசங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. எனக்கு எப்போதுமே ஊருக்கு வந்துட்டால் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறத விட ஆச்சி வீட்டில் தான் அதிகமாக இருப்பேன். ஏன்னா அங்கே எல்லாருமே ஒன்றா இருப்போம். எல்லோரும் ஜாலியாக சிட்சாட் பண்ணிவிட்டு, அப்புறம் என்னோடய கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து விளையாடுறது, இப்படி தான் டே போயிட்டுருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் இது இன்னொரு மாமாவோட ஒய்ஃப், இவங்க ஒரு அத்தை. மாமா பசங்க அப்புறம் அத்தை, நாங்கள் எல்லாருமே சேரும்போது டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்து பேசுகிறது, விளையாடுறது இப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னர் அங்கேயே பண்ணோம். டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு அம்மா எனக்கு குடிக்கிறதுக்கு பால் காய்ச்சி கொடுத்தாங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி அப்புறம் பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ பால் குடிச்சிட்டு இன்றைக்கி டே இப்படி தான் இருந்தது. நான் ஊர்லேருந்து வந்த மறுநாள் யூஸ்வலாக இப்படி தான் போகும். நாங்கள் ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவோம். இப்படி தான் என்னோடய டே இன் மை அம்மா வீடு போச்சு. ஸோ இன்னொரு நாள் நான் இன்னொரு vlog ஸ்பெஷலாக உங்களுக்காக மேக் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரமே. ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பை கைஸ்.